பக்தி பண்றவங்களுக்கும் கடவுள் மேல அன்பு செலுத்துறவங்களுக்கும் ஏன் அதிகமான சோதனை வந்துகிட்டே இருக்குது? நம்ம வாழ்க்கையில நாம நல்லா இருந்தாலும் சில நேரங்கள்ல பயமோ, தோல்வியோ, கஷ்டமோ, பிரிவோ இதெல்லாம் ஏன் வருது? இதெல்லாம் கடவுள் தரக்கூடிய தண்டனையா இல்ல சோதனையா? பாபா வைக்கக்கூடிய பரீட்சையில நாம பாஸ் ஆகுறது எப்படி? பாபா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா, நான் என்னுடைய பக்தனை சோதிப்பேனே தவிர அவனை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்றது. இந்த வார்த்தைக்கு உதாரணமா எடுத்துக்காட்டா ஹேமா டியோட்டியா அப்படின்றவங்க வாழ்க்கையில பாபா ஒரு விபத்து சம்பவம் மூலமா அவங்கள காப்பாத்தி அந்த பக்திக்கும் சோதிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை காமிச்சிருக்கிறாரு. அதை பத்தி தான் நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பக்தின்றது பாத்தீங்கன்னா கடவுள் மேல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வித்தியாசமா பக்தியை செலுத்துவாங்க. அவங்க எல்லாருடைய பக்தி நிலையும் அவங்களுக்கு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய அனுபவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமானதும் தனித்துவமானதுமா இருக்கும். பாபா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, யார் என்னை தன்னுள் எப்படி பார்க்கிறார்களோ நான் அவர்களுக்கு அப்படியே காட்சியளிக்கிறேன் அப்படின்றது. நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்ப பெறுவோம் அப்படின்றதும் அவர் சொன்னது. பாபா மேல நீங்க எந்த மாதிரியான ஒரு பக்தியையும் அன்பையும் செலுத்துறீங்களோ அதையே தான் திரும்ப அவர் கொடுப்பார் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இந்த வார்த்தை. பல நேரங்கள்ல பாபா நம்மளோட பக்தியை சோதிக்கிறாரு. வீட்டுல ஏதாவது எதிர்பாராத விபத்தோ அல்லது துக்கமோ நடந்ததுன்னா பாபா ஏன் இந்த மாதிரி பண்ணாரு, நம்ம மேல ஏதாவது கோபமா அப்படின்னு சொல்லி நம்ம மனசு யோசிக்க ஆரம்பிக்கும், நினைக்க ஆரம்பிக்கும். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய உண்மையான பக்தர்களுக்கு அதிகமான சோதனையை கொடுத்து அவங்களோட நம்பிக்கையை உறுதிப்படுத்துறாரு. இந்த குறிப்பிட்ட பக்தர், இந்த குறிப்பிட்ட நபர் நம்ம மேல உண்மையான நம்பிக்கையோட இருக்கிறாரா அப்படின்றத அவர் அடிக்கடி சோதிக்கிறாரு. அப்படி ஒரு சம்பவம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஹேமா டியோட்டியா அப்படின்றவங்க வாழ்க்கையில நடந்திருக்குது. இப்ப நம்ம அதை தான் பார்க்க போறோம். யார் இந்த ஹேமா டியோட்டியானா, இவங்க டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க வாழ்க்கையில பாபா பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறாரு. நேரடியா இவங்க கிட்ட பேசியும் இருக்கிறாரு. நான் ஹேமா டியோட்டியா மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கிறேன், ஃப்ரீயா இருக்கிறப்ப பாருங்க. இவங்களோட பக்தியையும் பாபா மேல இவங்க வச்சிருக்கிற அன்பையும் சோதிக்கிற வகையில பாபா 2 விபத்துக்கள் மூலமா இவங்களுக்கு ஒரு சோதனையை தந்திருக்கிறாரு. 2 விபத்துக்கள்ல இருந்து இவங்களை காப்பாத்தியும் இருக்கிறாரு. அந்த சம்பவத்தை தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். பாபா யாரையும் தண்டிக்க மாட்டாரு, சோதிக்க மட்டும்தான் செய்வாரு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த 2 சம்பவங்கள். இந்த ஹேமா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஓட்ட தெரியும். ஸ்கூட்டியில் அவங்க பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறது அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இவங்க தான் பண்ணிட்டு வராங்க. எப்போவுமே இவங்க ஸ்கூட்டியில் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடக்கூடிய பழக்கம் இவங்களுக்கு கிடையாது. ஆனால் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. அன்னைக்கு ஹெல்மெட்டை போட சொல்லி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், பாபா உள்ளுணர்வு மூலமாக சில நேரங்களில் குரல் மூலமாக நம்ம கிட்ட பேசுவார் அப்படின்றது. அன்னைக்கு இவங்களுக்கு ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லி யாரோ இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது ஏதோ ஒரு குரல் உள்ளுணர்வு ஏற்படுது. அதனால அன்னைக்கு ஹெல்மெட்டை போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு ஸ்கூட்டியில் அவங்களும் அவங்களோட பொண்ணை ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சுட்டு அவங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ஸ்கார்பியோ கார் வேகமாக இவங்களோட ஸ்கூட்டி மேலே மோதுது. மோதின வேகத்தில் இந்த ஏமா அம்மா தூக்கி வீசப்படுறாங்க. அங்கே ஒரு மின்கம்பத்தில் போயிட்டு இவங்களோட தலை ஃபோர்ஸாக முட்டுது. முட்டின உடனே பார்த்தீங்கன்னா இவங்க தலையில் ஹெல்மெட் போட்டுட்டு இருந்ததால் அந்த ஹெல்மெட்டு துண்டு துண்டாக உடஞ்சி போகுது. ஆனால் இவங்க தலைக்கு எந்த அடியும் படாமல் அன்னைக்கு பாபா இவங்களை காப்பாற்றிடுறாரு. அதே நேரத்தில் இவங்க பொண்ணும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுறாங்க எகிரி. அவங்க விழும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கைகள் நேராக, அதாவது நம்ம பில்லோ தலைக்காணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பின்னாடி போயிட்டு அவங்க கையில தான் ஃபுல் ஃபோர்ஸில் அடிப்படுதே தவிர அவங்க தலையில் எந்த அடியும் படாமல் இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா பாபா சின்ன சிராய்ப்புகள் காயங்களோட அந்த பெரிய விபத்துல இருந்து இவங்களை காப்பாத்தி இருக்கிறாரு. எப்பவுமே இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம், கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்ல நடக்கும்போது நாம கடவுள் நம்பிக்கையை இழந்துருவோம், அல்லது கடவுளை குறை சொல்லுவோம், இல்லை அவங்க கிட்ட போயிட்டு கேட்டு சண்டை போடுவோம், எனக்கு ஏன் இப்படி நடந்தது, இன்னைக்கு ஏன் எனக்கு இந்த விபத்து நடந்தது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஹேமாமா என்ன சொல்றாங்கன்னா, நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாபாவை அந்த மாதிரியான எந்த ஒரு புகாரோ எந்த ஒரு கேள்வியையுமே நான் கேட்கல. அதுக்கு பதிலாக நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, தேங்க்யூ பாபா அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். ஏன் தெரியுமா, நான் பெரிய விபத்துல இருந்து அன்னைக்கு காப்பாற்றப்பட்டேன். அந்த கஷ்டம் வந்தது, ஆனால் எங்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல. என்னை மட்டும் இல்லாமல் என் பொண்ணையும் பாபா அன்னைக்கு காப்பாற்றினாரு.
பாபா எந்த கஷ்டம் தந்தாலும் அதை கடக்கக்கூடிய சக்தியையும் நம்மளுக்கு தருவாரு. நான் பாபா கிட்ட எந்த புகாரும் செய்யலை, நீங்கள் எனக்கு ஏன் இந்த விபத்தை கொடுத்தீங்கன்னு நான் அவரை கேட்கவே இல்லை. அதுக்கு பதிலாக எங்களை காப்பாற்றினதுக்காக நன்றி சொன்னேன் அப்படின்றத ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முறை இதே போல் இவங்க ஸ்கூட்டியில் தனியாக போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்படுது. அதில் இவங்களுடைய கால் பாதம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வீங்கிடுது. நீல நிறமாகவும் அந்த பாதம் பார்த்திங்கன்னா மாறிடுது. இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே இவங்களோட வீங்கி போன அந்த பாதங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது கண்டிப்பாக எலும்பு முறிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் ஹேமாம்மா பாபா கிட்ட வேண்டினது ஒரே ஒரு விஷயந்தான். பாபா, நான் உங்களுக்கு 3 வேளையும் உணவு செஞ்சு அதை நான் உங்களுக்கு படைக்கிறேன், நைவேத்தியமாக செய்கிறேன். இதை நான் ஒரு சேவையாக பல ஆண்டுகளாக உங்களுக்கு செஞ்சுட்டு வரேன். என்னுடைய கால்கள் இந்த மாதிரி வீங்கி போய் வலியோடு இருந்ததுன்னா நான் எப்படி எழுந்து உங்களுக்காக சமையல் செய்ய முடியும், செஞ்சு எப்படி நான் படைக்க முடியும்? அதுக்காகவாவது நான் உங்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காகவாவது நீங்கள் என்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய வலிகளை எல்லாம் நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஹேமாம்மா பாபா கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஆச்சரியப்படுற விதமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வீக்கம் இருந்தும் ஆனால் வலியே சுத்தமாக இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. வலியே அவங்களுக்கு தெரியலை. இவங்களோட கால் இந்த மாதிரி அடிபட்டப்ப இவங்களை பார்க்கறதுக்காக நிறைய கெஸ்ட்டுங்கள்லாம் இவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க எல்லாருக்குமே ஹேமாமாவே பார்த்தீங்கன்னா அவங்க கையால் டீயும் சமோசாவும் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த வலியே தெரியல அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நானே ரொம்ப தெம்பாயிட்டேன். என்னுடைய கால் வீக்கமாக இருந்தாலும் வலியே தெரியாமல் என்னை பாபா பார்த்துக்கிட்டாரு. இது என்னுடைய பக்திக்கு, என்னுடைய பக்தியை சோதிக்க, என்னுடைய அன்பை சோதிக்க பாபா கொடுத்த ஒரு சோதனையாக நான் பார்க்குறேன். பாபா இப்படித்தான் தன்னுடைய பக்தர்களை பலவிதமாக டெஸ்ட் பண்ணுவார், எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்றத ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு உதாரணமாக ஹேமாம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட இப்போ பழைய தங்க நகைகள்லாம் இருக்குது நம்ம வீட்டிலன்னா அதை புதுப்பிக்கணும், அதை பொலிவாக்கணும்னா நம்ம நகை கடையில் கொண்டுட்டு போயிட்டு அதை கொடுத்து அதை உருக்கியும் அதை தட்டியும் அடிச்சும் அதை புதுப்பிச்சு நல்லா ஷைனிங்காக ஆக்கி அதை ஒரு குறிப்பிட்ட பொருளாக நம்மளுக்கு மாற்றி தருவாங்க. நெக்லஸாகவும் நம்மளுக்கு பிடிச்ச கம்பலாகவும் கொலுசாகவும் அந்த நகையை தட்டியும் அடிச்சும் மாற்றுறாங்க இல்லையா? அதே போல தான் பாபா தரக்கூடிய சோதனையும் நம்மளை செதுக்கிறதுக்காக வந்திருக்குது. நம்மளை நல்லவங்களாக மாற்றுறதுக்காகவும் நம்மளை ஒரு பயனுள்ள மனிதராக மாற்றுறதுக்காகவும் தான் பாபா அந்த சோதனைகளை எல்லாம் தராரு. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம் அந்த நெருப்பு மாதிரியும், நம்மளோட நம்பிக்கை தங்கம் மாதிரியும், சோதனை நம்மளை பாலிஷ் பண்ணுற ஒரு விதமாகவும் பாபா நம்மளுக்கு தரக்கூடிய சோதனைகள் மூலமாக நம்மளை செதுக்குறாரு அப்படின்றத ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நம்மளுடைய பழைய கர்ம வினைகளால் வருது. நாம் முன்ஜென்மத்தில் செஞ்ச சில பாவ வினைகளால் ஏற்படுது. பாபா அதையெல்லாம் முழுசாக நீக்காமல் இருக்கலாம், ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தியை நமக்கு கொடுத்து அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை கண்டிப்பாக குறைக்கிறாரு அப்படின்றது தான் உண்மை. இப்போ நீங்கள் 100 கிலோ எடையை தூக்க வேண்டிய ஒரு இடத்துல 100 கிலோ அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பாபா 10 கிலோவை மட்டும் உங்ககிட்ட கொடுத்து அதை அனுபவிக்க சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சமாக நம்மளுக்கு வரக்கூடிய அந்த சோதனைகளை எல்லாம் கர்ம வினைகளை எல்லாம் குறைச்சி மொத்தத்தையும் அவரே எடுத்துக்கிட்டு ஒரு 10% மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. நாம் எப்பவுமே பாபாவை ஒரு முழுமையான சரணாகதி நிலையில் நம்பணும். பாபா, நீங்கள் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் கொடுங்க, எவ்வளவு வேணால் என்னை சோதிங்க, எந்த தேர்வு வேணாலும் எனக்கு வையுங்க, நான் உங்கள் பின்னாலேயே வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு நாம் பிடிவாதமாக அவரை நெருங்கி போய்கிட்டே இருக்கணும். அவரை விட்டு விலகக்கூடாது. வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது பாபாவை குறை சொல்லாமல் இந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு நாம் பிரார்த்தனை செய்கிறது தான் சிறந்த பக்தி. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் பாபாவையே நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறதால பாபாவும் உங்களை கைவிட மாட்டார். கஷ்டம் வந்தால் இனிமே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. சோதனை வந்தால் பாபா நான் தயாராக இருக்கேன்னு சொல்லுங்கள். உங்களுடைய இந்த ஆழமான நம்பிக்கையும் பாபா மீதான உங்களுடைய அன்பும் பார்த்தீங்கன்னா பலருக்கு ஊக்கமாக இருக்கும். பல பேர் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாபா மேலே செலுத்தக்கூடிய அன்பும் பக்தியும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் அவரை விட்டு போக மாட்டேன் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் பல பேருக்கு ஊக்கமளிக்கும், அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்றத சொல்லி ஹேமாம்மா இந்த பேட்டியை முடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா பாபா பத்தின வேறு சில விஷயங்களையும் அதிசயங்களையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.